நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோட்டோ, இங்கேயே உட்காந்து கவனமா படி, எங்கேயும் வெளியே போகாதானே? திலீப் தான் இன்னும் வரல. அவன் வரத்துக்குள்ள பானிபூரி சாப்பிடலாம். இங்க பாருங்கண்ணா, எனக்கு மசாலா பூரி வேணும். அந்த மசாலா பூரி நல்லா டேஸ்டா வரணும்னா உங்க தங்கச்சிக்கு பண்ணி கொடுக்குறேன்னு நினைங்க. அப்பதான் கஞ்சி தர பணமா நல்லா செஞ்சு தருவாரு. நல்லா பண்ணி தாங்கண்ணா. அட கடவுளே, இவன் வந்துட்டான். சரியான இம்சை. அண்ணா, அங்க ஒருத்தர் வராருல, அவர் போனதுக்கு அப்புறம் பண்ணி கொடுங்க. அந்த ஆளு வந்து நான் வாங்கினதை சாப்பிட்டானா அவனுக்கு எதுவும் தர மாட்டேன். வணக்கம் மீனானி. என்னப்பா அண்ணின்னு சொல்ற? பாக்குறதுக்கு இப்படி ஹீரோ மாதிரி இருந்துட்டு வில்லன் மாதிரியான வேலையை செய்யறா. பாக்குறதுக்கு நல்ல வீட்டு பையன் மாதிரி இருக்க, அப்புறம் எதுக்கு இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? இத பாருங்க மீனானி, ஒரு பெரிய வீட்டு மருமக அவ புகுந்த வீட்டை பிறந்த வீடுன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்துறது சரினா, நான் சவிதாவை பார்த்து அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்றது தப்பா? அவளை நான் காதலிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பும் இல்லை. அது அது வந்து இங்க பாருங்க திலீப், ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க தான். நான் ஒன்னும் பொண்ணுங்க பின்னாடி சுத்தரமே இல்லை. சவிதாவை நான் உண்மையை லவ் பண்றேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கல்யாணம்னா அங்க பாருங்க, நீங்க சவிதான்னு சொன்னீங்களே, பின்னாடி பாருங்க, அவ 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 அங்க வந்து நிக்கிறா. ஐயோ, சவிதா கூட வந்திருக்கிறது யாரு? அவ யார் கூட வந்திருக்காளே? அட கடவுளே, என்ன பண்ணிட்டு இருக்கா? அவன் கைய புடிச்சிட்டு இவ எப்படி நடந்து வரா பாத்தீங்களா? அவ வாங்கி கொடுக்கறத வர இவ வாங்கிக்கிறா. இங்க பாரு, நான் சொல்றபடியே நீ நடந்துக்கணும். அப்புறம் என்னன்னு, நீ அண்ணன் கடையில புடவை விக்கிறவன்றத மறந்துடு. அக்கான்னு சொல்லாத, அப்புறம் எல்லாமே வேஸ்டா போயிடும். இங்க பாரு, இது பேசுறதா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசு, அது போதும். இதே மாதிரி இரு. அண்ணா, ஒரு கோலா கொடுங்க. ஒன்னே ஒண்ணு போதும். நாங்க 2 பேரும் ஒன்ன ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும்ல? சீ, இததான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேங்க. அங்க பாருங்க, 2 பேரும் சேர்ந்து எப்படி சாப்பிடுறாங்க பாருங்க. அந்த பையனோட சேர்ந்து இப்படி ஊர் சுத்துறா. இவளை இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்ல போனா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீங்க எப்படி பொய் சொல்றீங்கன்னு தெரியுமா? கழுதையை குதிரைன்னு சொல்லி கூட வித்துருவீங்க. அதனால நீங்க சொல்றது எதையும் நான் நம்ப போறது இல்ல. நான் நேரா சவிதா கிட்ட போய் இதை கேட்க போறேன். மார்க்கெட்ல பிரச்சனை பண்ண எல்லாரும் வந்து அடிப்பாங்க. காதலிக்கிறவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஐயோ, இவன் என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. அவர் வராரு, நான் கிளம்புறேன். சவிதா,
யார் இது? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கேட்க நீ யாரு? இங்க பாரு, இது ஏன் இஷ்டம். நான் யார் கூட சுத்துற உனக்கு என்ன? நான் யார் நான் கேக்குறேன்? நான் உன்னை காதலிக்கிறேன் சவிதா. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் நான் பதில் சொல்லுமா? அது மட்டும் இல்லாம நான் உங்கள இல்ல, இவரதான் காதலிக்கிறேன். அப்புறம் இனிமே என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இவருக்கு ரொம்ப கோவம் வரும். ஒருவேளை கோவத்துல கை கால் உடைச்சிட்டாருன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லைங்க. ஆமா ஆமா. சரி வாங்க, நம்ம வேற எங்கேயாவது போலாம். இது நமக்கு வேண்டாம். நான் முதல்ல சொன்னல அந்த பொண்ணு கொஞ்சம் கூட சரியில்லை. இன்னைக்கு ஒரு பையன், நாளைக்கு ஒரு பையன். இன்னைக்கு என்ன பண்ணான்னு பாத்தீங்களா? உங்களோட பாசத்துக்கு தகுதியே இல்லாத பொண்ணு. நீங்களே சொல்லுங்க, நல்ல குடும்பத்து பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்குவாங்களா என்ன? நல்ல குடும்பத்து பொண்ணு பாக்கணும்னா எங்க வீட்டுக்கு போய் என் தங்கச்சி சுதாவை பாருங்க. இங்க பாருங்க திலீப், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை விட்டுருங்க. என் தங்கச்சி இருக்கால, அவ ரொம்ப நல்லவ. நான் ஒன்னு சொல்லவா? ஒருவேளை யாருக்கிட்டயாவது கங்கா ஜலம் வாங்கணும்னா ஹரிதார் போக காசு இல்லைனாலும் என் தங்கச்சியை தொட்டாலே போதும். என் தங்கச்சியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திலீப். இந்த திலீப் மனசு உருகிடுச்சு. இவரு மனசுல என் தங்கச்சிக்கு இடம் கிடைச்சிரும். என் தங்கச்சியை இவரை எப்படியாவது கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். முதல்ல போய் மசாலா போய் சாப்பிடலாம். சோட்டு, சோட்டு, என்னாச்சு? ஏதாவது கேள்வி புரியலையா என்ன? ஆமாங்க சந்தியானி, இதுல ஒரு இங்கிலீஷ் கேள்வி இருக்கு. எனக்கு இந்த கேள்வி சுத்தமா புரியல. நான் எவ்வளவு யோசிச்சா எனக்கு பதில் கிடைக்கல. மறந்துட்டேன். நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படணும்? உங்களுக்கு தான் இங்கிலீஷ் நல்லாவே தெரியுமே. சந்தியானி, நீங்க கொஞ்சம் இங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? சரி வரேரு. என்ன பாக்குற? என்கிட்டயும் உன் வேலையை கட்டுறியா? உன்னோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சந்தியானியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப சொல்லு சோட்டு, என்ன கேள்வி அது? சந்தியானி, இங்கிலீஷை விட ஈஸியா இருக்கிறது சூர்யா அண்ணா மாதிரி ஜிலேபி பண்றதுதான். இங்க பாருங்க, WELL வெல் இல்லையா? இப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கான். ஒரு அர்த்தம் நல்லா இருக்கு, இன்னொரு அர்த்தம் கிணறு. சந்தியானி, இப்ப நீங்களே சொல்லுங்க, கிணத்துக்குள்ள விழுந்தா எல்லாம் எப்படி நல்லா இருக்கும்? இது எப்படி சாத்தியம்னு சொல்லுங்க. சோட்டு, இத பத்தி நான் உனக்கு புரிய வைக்கிறேன். உங்க அண்ணன் போடுற ஜிலேபியும் முறுக்கும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரே மாதிரியா இருக்கிற வார்த்தைகள்ல 2 அர்த்தங்கள் நிறைஞ்சிருக்கும். புரியுதா? ஆனா சந்தியானி, இத மட்டும் வச்சு என்ன பண்றது? இங்கிலீஷ்ல இந்த மாதிரி நிறைய வார்த்தைங்க இருக்குல்ல. நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. எப்படின்னா, கண்ணீர் எடுத்துக்க. கண்ணுல இருந்து கண்ணீர் வரும்போது அது சந்தோஷத்தினாலயும் இருக்கலாம், துக்கத்தினாலயும் இருக்கலாம். ஆனா அதுக்கு பேர் கண்ணீர் தானே. கண்ணுல இருந்து வர கண்ணீருக்கு காரணம் மட்டும் வேறையா இருக்கும். புரியுதா? சமயா சொன்னீங்க அண்ணி. நீங்க எனக்கு ரொம்ப நல்லா புரிய வச்சுட்டீங்க. இத நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். சமோசா எவ்வளோப்பா? ஒரு சமோசா 8 ரூபாங்க. 4 கொடுங்க. சரிங்க. சந்தேனி, இங்க திருவிழா நடக்குதுல்ல, அதனாலதான் இப்ப நிறைய பேர் வந்து ஸ்வீட் வாங்குறாங்க. இப்பெல்லாம் கடையில சாயந்தரம் ஆனா நிறைய கூட்டம் வருது. பாவம், அவரை கொஞ்சம் பாருங்களேன் அண்ணி. அவரு எப்படி ஆயிட்டார்ல. இன்னொரு கஸ்டமர் மட்டும் கடைக்கு வந்தாரு, கடையை விட்டு ஓடி போயிடுவாருன்னு தோணுது. ஆனா சந்தியா அண்ணி, நான் மட்டும் என்ன பண்றது? சூர்யா அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, ஒழுங்கா இங்க உட்காந்து படி, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு. அவர் உன்கிட்ட சொல்லிட்டு போனது எல்லாமே சரிதான். பரீட்சை நெருங்கிட்டு இருக்கல, அதனால நீ உட்காந்து கவனமா படிக்கணும். சரி. நில்லுங்க ஒரு நிமிஷம். நீங்க பணம் கொடுக்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன். அண்ணன், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் அத்தை கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து உதவி பண்றேன். இல்ல வேண்டாம், நீங்க ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நம்ம வேலை செய்யறதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் கேட்டுட்டு வரேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா வாங்க, வணக்கம். வணக்கம் சூர்யா, வணக்கம். எப்படி இருக்க? இந்த பாரு, என்னோட புள்ளைக்கு இந்த மொத்த ஊர்லயும் நல்ல மரியாதை கிடைச்சிருக்கு. ஏன்னா முதல் முறையா இவ்வளவு சின்ன வயசு பையன் ஒரு ஊருக்கு கலெக்டரா இருக்கான். என் புள்ளை இன்னைக்கு என்னை எவ்வளவு பெருமைப்படுத்திருக்கான் தெரியுமா? ஐயோ, சொல்ல போனா என் பையனை பாராட்டுற வகையில பெரிய விருந்தே வைக்க போறேன். உட்காரு உட்காரு, நீ உட்காருப்பா. உங்க எல்லாருக்கும் என் சார்பா வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிப்பா சூர்யா, ரொம்ப நன்றி. இப்ப விஷயம் என்னன்னா, பட்டணத்துல இருக்கிற ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் நான் வர சொல்லி இருக்கேன். அது மட்டும் இல்லாம எங்க உறவுக்காரர்கள் அப்புறம் நண்பர்கள் அவங்க கூட எல்லாரும் வருவாங்க. இது என்னோட மான மரியாதை சம்பந்தப்பட்டது. அதனால எந்த குறை இருக்க கூடாது. எனக்கு இந்த ஊர்ல கூட நிறைய சமயக்காரங்க இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இதுவரைக்கும் உன்னை பாராட்டி இருக்காங்க. அந்த நம்பிக்கையில உன்னை அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வரவழைச்சேன். இப்ப நீயே சொல்லப்பா சூர்யா, இந்த சந்தோஷமான நேரத்துல எங்க சந்தோஷத்தை அதிகப்படுத்த என்ன ஸ்வீட் செய்ய போற? சரிங்க ஐயா, இங்க பாருங்க, நான் கடையில இருந்து கொண்டு வந்த ஸ்வீட்டை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இது பாதாம் ஸ்வீட், எடுத்துக்கங்க. என்னது, பாதாம் அல்வாவா? பரவாயில்லப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இனிப்பை நீ எனக்கு நிச்சயமா செஞ்சு தரணும். ஐயா அப்புறம் இதான் பூந்தி லட்டு. எங்க கடையில ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் இதுதான், சாப்பிட்டு பாருங்க. சரிப்பா, இதையும் ருசி பாக்குறேன் கூட. நல்லா இருக்கு, உண்மையா சொல்றப்பா, இதுவும் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. இவ்வளவு ருசியா இருக்கிற ஸ்வீட்டை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்ல. சொல்ல போனா எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல. அதனால நீயே சொல்லு. ஐயா என்ன நீங்க, என் கடை ஸ்வீட்டை பத்தி நான் என்ன சொல்றது? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வீட் எல்லாம் என் குழந்தைங்க மாதிரி. இப்ப எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிடுச்சு. நீ செய்யற ஸ்வீட்லாம் ஏன் இப்படி ருசியா இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? உன்னோட ஸ்வீட் மட்டும் இல்ல, உன்னோட பேச்சும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அக்கா, சூர்யா கையால செஞ்ச ஜாங்கிரிய 1 கிலோ கொடுங்க. அது அவர் இப்போ கடையில இல்ல, அதனால அவர் கையால செஞ்ச ஜாங்கிரி. வாங்கண்ணே. அது உங்க வீடு இங்க இருந்து எவ்வளவு தூரம்? போக 1/2 மணி நேரம் ஆகும்பா. ஓ அப்படியா? உங்க வீடு இங்க இருந்து ரொம்ப தூரம்னா இந்த ஜாங்கிரிய வாங்க வேண்டாம். நீங்க ஜிலேபி வாங்கிக்கோங்க. ஏன்னா சூர்யா கையால செஞ்ச ஜிலேபி சில்லுன்னு இருந்தா கூட சூப்பரா இருக்கும். சரிப்பா, அப்படின்னா நீ எனக்கு 1 கிலோ ஜிலேபி கறி கொடுத்துரு. சந்தியா, நீங்க கொடுத்துருங்க. சரி. இந்தாங்க. அக்கா எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாய் ஆச்சு. இந்தாங்க. பாத்தியா, உனக்கு சொல்லி கொடுக்க இப்ப நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். கஸ்டமரை வெறும் கையோட அனுப்ப கூடாதுன்னு. சரி மாஸ்டர் ஐயா, உங்களோட ஃபீஸ் எவ்வளோ? அது நீ இந்த விஷயத்தை நான் சூர்யா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு இது சரியா போச்சு. யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம். உங்க கடை பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா? இது எஃப்எஸ்எஸ்ல இருந்து வந்திருக்கே. எங்க இருந்து? எஃப்எஸ்எஸ்
அதாவது சாப்பாட்டை பரிசோதிக்கிற இடம். சோட்டு, எஃப்எஸ்எஸ்ங்கிறது மார்க்கெட்ல இருக்கிற சாப்பாட்டு பொருள், மருந்து இது எல்லாத்தையுமே அடிக்கடி பரிசோதிப்பாங்க. கலப்படம் நடக்காம பாத்துக்கிறது எங்களோட வேலை. சோட்டு, இந்த லெட்டர் நம்ம கடை பேர்ல தான் வந்திருக்கு. இதுல என்ன அனுப்பியிருக்குன்னா, இந்த கடையில இருக்கிற ஸ்வீட்டை அவங்களுக்கு நம்ம பரிசோதிக்க அனுப்பணுமா. இந்த லெட்டர் ரொம்ப முக்கியமானது, அதனால மறக்காம உங்க அண்ணன் வந்த உடனே இதை காட்டிடு. சரி அண்ணி. சோட்டு, வந்த உடனே நானே கொடுக்குறேன். சரி அண்ணி. அக்கா, இந்த ஸ்வீட்ல எனக்கு ஒரு 1/2 கிலோ கொடுங்க. ஆமா, இது எனக்கு அது இது கோவா பேடா. கோவா பீடாவா? அப்புறம் இது என்ன? இது குலாப் ஜாமுன். அது பார்த்தாலே தெரியுது. அட என்னன்னு பார்த்துட்டே இருந்தாலே போதுமா? எங்க சூரியனை கையால செஞ்ச குலாப் ஜாமுனை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, உலகத்தையே மறந்துடுவீங்க. இந்தாங்கண்ணே, சாப்பிட்டு பாருங்க. ஒன்று பண்ணுப்பா, இது ஒரு 1/2 கிலோ கொடு. அப்புறம் 1/2 கிலோ காஜு கத்லி, அப்புறம் 1/2 கிலோ மலாய் பர்ஃபியும் கட்டி கொடு. எவ்வளோ ஆச்சுப்பா? 460 ரூபாய். ரொம்ப நன்றிக்கா. சந்தியா, நீ ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? சின்ன மாஸ்டர் ஐயா எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவு கத்துக்க முடியுமோ நான் அவர்கிட்ட இருந்து கடகடன்னு கத்துக்கிறேன். அண்ணி, ஒரு விஷயம் சொல்லவா? இவ்வளவு சீக்கிரமாலாம் கத்துக்க முடியாது, இதெல்லாம் கத்துக்க டைம் ஆகும். அங்க பாருங்க, அங்க ஒரு கஸ்டமர் வந்துட்டு இருக்காரு. அவரை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாருங்க. இவரை நான் பாத்துக்கவா? சரி. எனக்கு 6 சமோசா கொடுங்க. 6 சமோசாவா? அது நீங்க தினமும் சமோசா சாப்பிடுவீங்கல்ல? ஆமா. இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்க. எங்க கடையில புது ஐட்டம் ஒன்னு இருக்கு. சுட சுட பிஸ்தா கச்சோரி பண்ணிருக்கோம். அது கூட புதினா சட்னியும் இருக்கு. நீங்க இந்த சட்னியை கொஞ்சம் ருசி பாருங்களேன். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல? பாத்தீங்களா சட்னியே எப்படி இருக்குன்னா இத கச்சோரியோட வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னு. நீ சொல்றது சரிதாம்மா, அதனால 6 கச்சோரி கட்டி கொடுங்க. இந்தாங்கம்மா பணம். பரவாயில்ல நீ, நீங்க ரொம்ப சீக்கிரமாவே எல்லாத்தையும் கத்துக்கிறீங்க. சின்ன மாஸ்டர் ஐயா நீங்க சொல்லி கொடுத்ததாச்சு எப்படி மண்ணில் ஏறாம இருக்கும். என்னோட பெரிய மாஸ்டர் ஐயா சூர்யானா மட்டும் இது எல்லாத்தையும் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னங்க, நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போறீங்களா? இல்லை வேண்டாம், எனக்கு பசி இல்லை. சந்தேனி, அது வந்து துவைக்க வேண்டிய சூர்யாவோட துணி இருந்தா கொடுங்க. இருக்க ஸ்டோரி நான் எடுத்துறேன். இந்தா எடுத்துட்டு போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதோ பாருப்பா, நான் என் பொண்டாட்டிய வர சொல்லி கூப்பிடுறேன். நான் என் மருமகளையும் கூப்பிடுறேன். அவ எந்தெந்த ஸ்வீட் தேவைன்னு சொல்லிடுவா. பிரியா, கொஞ்சம் இங்க வாமா. இங்க பாரு, இங்க நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குமா. எதை வைக்கிறது எதை எடுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீயே வந்து பாரு. வாமா, எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு பாரு. இந்தாங்க. இதெல்லாம் நான் ருசி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் இப்படியே என்ன வேணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். மைசூர் பாக், காஜு கத்லி, மலாய் பர்ஃபி, அப்புறம் ரசமலாய் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். இன்னொரு விஷயம், கேசர் பர்ஃபியும் பிஸ்தா சக்கியும் இருக்கணும். இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடடட, எப்படி சொல்லிட்டா பாத்தியா? என் மருமகளுக்கு எல்லாமே தெரியும். கண்ணா சூர்யா, என் மருமக இப்ப சொல்லிட்டு போனால, அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் நீ தயார் பண்ணி கொடுத்துருப்பா. மருமக சந்தோஷமா இருக்கல்ல? அவளோட புருஷன் எவ்வளவு பெரிய சாதனைய பண்ணிருக்கான். அவளுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமா என்ன? புருஷனை 4 பேர் மதிச்சா எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் சந்தோஷப்படதானே செய்வா. புருஷனுக்கு கிடைக்கிற மரியாதையை வச்சுதானே பொண்டாட்டிக்கும் எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. பொண்டாட்டி ஒன்னும் செய்யலனாலும் மாஸ்டர் பொண்டாட்டி மாஸ்டர் அம்மான்னு சொல்லுவாங்க.
ஐயர் பொண்டாட்டி ஐயர் அம்மான்னு சொல்லுவாங்க, மந்திரி பொண்டாட்டி மந்திரி அம்மான்னு சொல்லுவாங்க. உட்கார்ந்த இடத்துலயே மரியாதை கிடைச்சிரும். இனிமே இந்த பொண்ண எல்லாரும் கலெக்டர் பொண்டாட்டின்னு சொல்ல போறாங்க. அப்போ ஸ்வீட் கடைக்காரன் பொண்டாட்டி